ஓகே, இன்றைக்கி வீடியோவில் சன்ஃப்ளவர் லேண்டோட ஃபுல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்கோம் வுட்டு மட்டும் நம்ம செல் பண்ணுறதுல எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. இந்த SFL.world போயிட்டு நம்ம பூஸ்ட் அப்படிங்கிறத வச்சோம்னாக்கா நம்மளோட ஃபார்ம் ஐடி, இதான் என்னோடய ஃபார்ம் ஐடி, இதை போட்டோம்னா நம்மளுக்கு எதெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது சன்ஃப்ளவர் வந்து ப்ராஃபிட்டபுள். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டொமேட்டோ வந்து 435% ப்ராஃபிட்டபுளாக இருக்குது இந்த மாதிரி. அப்போ வந்து வுட்டு வந்து மைனஸில் தான் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ளவர் டோக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1100 காயின்லேருந்து 1200 காயின் வந்து நம்ம எடுக்கிறோம். அது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து வுட்டு வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மொத்தமே நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வந்து கிடச்சிது. ஸோ இதுதான் வந்து அது. இதில் வந்து நான் வந்து 7 வந்து சன்ஃப்ளவர் டோக்கன் வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வெயிட்டு 46 வெயிட் வந்து போடுறோம். அது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை. ஓகேங்களா? அதோட வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 1.78. ஸோ அதை வந்து நம்ம இதில் பார்த்துருவோம். இங்கே வந்து வெயிட் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த கிராப்ஸ் பிளாட் வந்து 46 இருக்குது நம்மகிட்ட. ஓகேங்களா? இது ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இங்கே 46 போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் சைக்கிள் ஒரு முறை தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து டொமேட்டோ வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? டொமேட்டோ இது வந்து ஒரு 6 முறை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டு 1.73. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வுட்டு ஒரு 190 ஆக்ஸ், ஒரு 10 முறை நம்ம வந்து இந்த 19 வுட்டு வந்து நம்மகிட்ட இருக்குது. இதை நம்ம வந்து இந்த வுட்டை வெட்டுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு முறை 19 ஆக்ஸ் வந்து நம்மளுக்கு செலவாகுது. இந்த வீடியோவில் நம்ம வந்து லைவாக வந்து அந்த வுட்டை வெட்டி நம்ம எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அந்த வகையில் வந்து நான் 190 ஆக்ஸ் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறான்னு போட்டிருக்கேன். அதை போட்டோடனே பார்த்திங்கன்னா எனக்கு 3040 காயின். அந்த வீடியோவில் நம்ம வந்து அதை கால்குலேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து 349.6 வுட்டு கிடைக்கிது. ஓகேங்களா? இதில் நம்ம வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டு இந்த காயினுக்கு செலவு பண்ணுறது கழிச்சோம்னா 3.49 காயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7 காயின் 3 தான் நம்ம பண்ணுறோம். 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை. வெயிட்டு டொமேட்டோ அது ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வருதுன்னு நினைக்கிறேன். வுட்டு வந்து 1.25 மணி நேரத்துக்கு ஒரு முறை வருது. இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் வேலையே அவ்வளோதான். இது வந்து 7 வந்து ஃப்ளவர் டோக்கன் வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குது. இதில் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட NFT இருந்துச்சுன்னா அந்த NFT அதெல்லாம் வந்து இங்கே டிக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் ஸ்குரல் இந்த அணில் மாதிரி ஒன்று இருக்குது, இதை வந்து நான் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது 0.+1 வுட்டு. இது NFT கிடையாது, இது வந்து நம்ம வந்து கேம்லேயே கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் ஸ்க்ரோ, இதை வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். பேசிக்குன்னு போட்டிருக்காங்க இதில். ஆமாம், பேசிக்கு அட்வான்ஸ்டு. அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கேம்லேயே காட்டுறேன். இந்த இருக்குங்களா, இது ரெண்டும் தான். இது வந்து கிராஃப்ட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக ஈல்டு வந்து கிடைக்கும். இதையே வந்து நம்ம கேம்லேயே வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து NFT மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணி அதே போல் தான் போல் ஃப்ரூட்டுக்கு இது ரெண்டும் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வைக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான ஈல்டு கிடைக்கும். ஸ்கில் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா 47 இருக்குது. இதுக்கு வந்து ஸ்கில் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இப்போ ட்ரீஸ் அப்படின்னு வந்து இதுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.+1 வுட்டு ஒரு ஸ்கில் பாயிண்ட் நம்ம இதில் போடணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10% ட்ரீ க்ரோத் டைம். இப்போ வந்து 2 மணி நேரம் ஆகும் மரம் வளர. இதை நம்ம அந்த ஸ்கில் பாயிண்ட் இதில் போட்டிருக்கனால 1.25 மணி நேரத்தில் வளருது. இந்த மாதிரி இந்த ஸ்கில் பாயிண்ட்டு எக்ஸ் ஸ்டாக்கு. அடுத்து 1 டேப் ட்ரீஸு, இது தேவையில்லை, வேணால் போட்டுக்கலாம். இல்லைனா 3 முறை கிளிக் பண்ண ஒரு மரத்தை, இப்போ ஒரு முறை கிளிக் பண்ணாலே மரத்தை வெட்டிக்கலாம். இது போல் இந்த ஸ்கில் பாயிண்ட் வந்து ட்ரீஸ்க்கு கிராப்ஸுக்கு நான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். நம்மகிட்ட இருக்கிற ஸ்கில் பாயிண்ட் வந்து போட்டிருக்கோம். இதையே வந்து நம்ம இங்கே ஸ்கில் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம எதுக்கெல்லாம் ஸ்கில் பாயிண்ட் போட்டிருக்கோம்னு சொல்லி இதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணி நமக்கு வந்து காயின் வந்து எப்படி கிடைக்குது, என்ன ரேட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி 1100 காயின் இங்கே நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த லூனார் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்குவோம். இதை வந்து நம்ம பை பண்ணுறோம் SFL கொடுத்து. ஓகேங்களா? 4 இது பை பண்ணுறோன்னு வச்சுங்க. 1.79 அதாவது 1.8 SFLக்கு இதை 4 இதை பை பண்ணுறோம். ஓகேங்களா? இதை பை பண்ணி இங்கே வந்து நம்ம வந்து செல் பண்ணுறோம். லூனார் 500 காயின். இப்போ 4 இது வாங்கினோம்னாக்கா 2000 காயின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. 1.8 SFL தான் நம்ம வந்து செலவு பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1100 காயின் வந்து ஒரு SFLக்கு வந்து கிடைக்குது. இதை வந்து
பை பண்ணி இங்கே செல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த வகையில் தான் நம்ம வந்து காயின் எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா தான் ப்ராஃபிட். ஸோ அந்த காயினை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ஸ் வாங்க செலவு பண்ணுறோம். 16 காயின் ஒரு ஆக்ஸுக்கு. ஸோ இந்த கணக்கில் தான் வந்து இங்கே போட்டிருக்கோம். அதன் மூலிமா வந்து 7 வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் டோக்கன் வந்து ஒரு நாளைக்கு கிடைக்குது. ஜஸ்ட்டு 3 தான். வேட்டு, டொமேட்டோ, வுட்டு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோனு, அயனு, கோல்டு, கிரிம்ஸ்டோன் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, கவ்வு, ஷிப்பு, மில்க் எடுத்து நம்ம செல் பண்ணலாம். சிக்கன் வச்சுருந்தோம்னா எக்கும் ஃபெதரும் வந்து நம்ம எடுத்து செல் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து ஸ்கில் பாயிண்ட் இல்லை என்கிட்ட. அதுக்கான வந்து NFT, SFTலாம் கிராஃப்ட் பண்ணி வச்சோம்னா தான் இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து நம்ம டொமேட்டோ அவ்வளோதான், கிராப்ஸ் பிளாட் வந்து நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே இதை வளர்க்க முடியாது. மரம் இவ்வளோ தான், ஃப்ரூட்ஸு இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இதில் இவ்வளோ தான் நம்மளுக்கு வரும். ஆனால் வந்து இதை அதிகப்படுத்த முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனி, இதெல்லாம் வந்து அந்த கணக்குலேயே வரல. ஹனி இருக்குது, டிக்கிங் இருக்குது. இது ரெண்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ளவரு இது வந்து அதில் கணக்கில் வரல. அதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் பண்ணல. இந்த ஸ்டோனு, இந்த அயனு, கோல்டெல்லாம் வந்து நம்ம மைனிங் பண்ணல. அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லை. அதுக்கான ஸ்கில் பாயிண்ட்டு, அதுக்கான SFT, NFTலாம் இருந்தால் மட்டும்தான் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதில் நம்ம கையை வைக்க போகிறதில்ல. ஆனால் ஃப்ளவரும் வந்து ஃப்ளவரு, ஹனி, டிக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது அதில் கணக்கில் வரல. அது நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான். 7 SFL வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். 7 ஃப்ளவர் டோக்கனு. ஓகே, இந்த 7 ஃப்ளவர் டோக்கன், ஒரு ஃப்ளவர் டோக்கன் வந்து 18 சென்ட்டு. ஓகேங்களா? 7 பெருக்கல் 0.18. ஸோ $1 26 சென்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கிது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வேலை, அவ்வளோதான். இதில் வந்து $1 26 சென்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. இது டோட்டலாகவே நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்ததுனால இன்னும் ஈஸியாக போச்சு. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் புதுசாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் நம்ம ரெஃபரல் லிங்க்கில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைம் வார்ப் டோட்டம், 20 ஜெம்ஸு, 25 லவ் சாம் வந்து கொடுத்துட்றாங்க. இது 50 லவ் சாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃப்ளவர் டோக்கனாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த இட்ஸோ ஒன்று இருக்கும், இந்த ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கங்க. இது ஈஸி தான். நம்ம லெவல் ஏற்றி இந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கம்மி தான். கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் லெவலப் பண்ணிட்டு வரலாம். ஒரு $10 $20 அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து இந்த லேண்டை வந்து ஒரு $20 இப்போ இருக்கிற கண்டிஷனில் அப்படியே வாங்கிட்டேன். இன்றைக்கி இதே மாதிரி ஒரு லேண்ட் வாங்கினேன்னா ஒரு $40 $45 அப்படியே ப்ரைஸ் வந்து டபுளாக இருக்குது. ஓகேங்களா? என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா $20 தான். அந்த $20 நான் வேணுன்னா வெளியே எடுத்துக்கலாம். நான் இப்போ எதுவுமே வெளியே எடுக்க விரும்பல. இதுலேருந்து அப்படி நான் டெசர்ட் ஐஸ்லாண்டுக்கு வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். அப்டேட் பண்ணிவிட்டு தான் வெளியே எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து வுட்டு, வேட்டு, டொமேட்டோ இது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்டோனு, கோல்டு, அயனு, கிரிம்ஸ்டோனு, அப்புறம் கவ்வு, ஷிப்பு இது எல்லாமே வந்து நான் SFT, NFT செஞ்சு அதை வந்து ஸ்கில் பாயிண்ட்டு போட்டு அது ப்ராஃபிட்டபுளாக வரும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு $8, $5, $4 அந்த அளவுக்கு வர வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு வரும்போது நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்ம போட்டது $20 வேணுன்னா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? அது மட்டும்தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இது மாதிரி லேண்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஆனால் லேண்டு வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பேன் பண்ண லேண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும், ஓப்பன் சீயில் வந்துருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து நல்லா கேம் பிளேவை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே க்ரியேட் பண்ணி ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் ஆகுது இந்த கேமு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லெவல் ஏற்றி ஈஸியாக வந்துடலாம். ஓகேங்களா? ஒரு $10 $20 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் லெவல் ஏற்றிட்டு வந்துடலாம். அந்த காசை வேணால் நீங்கள் இந்த அளவுக்கு ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசை மட்டும் வெளியே வித்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஒரு $10-20 எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த அளவுக்கு ரீச் பண்ணிவிட்டு ஒரு $10 இல்லை $20 தான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு ரீச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு பேசாமல் ப்ராஃபிட் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து மாதத்துக்கு $100 எடுக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. டிஸ்கோர்டில் வந்து நம்ம நிறைய இது சம்மந்தமான டிஸ்கோர்ட்லலாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், நிறைய பார்க்குறோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த லெவலுக்கு ரீச் பண்ணிக்கிறோம், மாதம் வந்து $100 வந்து அழகாக சம்பாதிக்கலாம். நீங்கள் இந்த லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் இல்லைனா க்ரியேட் பண்ணி இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு டோட்டலாக என்ன வருதுன்னு சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட் கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ்.